வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு லெசன் 77 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற தலைப்பில் 9th வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டேட் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956. 1956க்கு அப்புறமா இந்தியாவில் உருவான மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1956ல் இந்தியாவோட டெரிட்டரிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1950க்கு அப்புறமா 4-fold கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற டிவிஷனை ரிப்பீல் பண்ணிவிட்டு இந்தியாவை வந்து மொழி வாரியங்களாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ. இந்த 14 ஸ்டேட்ஸ் இன்னைக்கு ப்ரெசென்ட்லி 2021 எப்படி 28 மாநிலங்களாக மாறி இருக்கு, அண்ட் இந்த 6 யூனியன் பிரதேசங்கள் எப்படி 8 யூனியன் பிரதேசமாக மாறி இருக்கு, அண்ட் சில யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்து மாநில அந்தஸ்து வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட்ஹுட் அப்படின்னு டைட்டில் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் முன்னாடி பார்த்த அந்த 14 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன், அண்ட் தென் நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, அண்ட் சோஃபா நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒன்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த இன்ட்ரோடக்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் லெசன் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன, லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை எத்தனை சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். டோட்டலாக 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். இந்த சாப்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் டோட்டலாக 11 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 11 டிவிஷன்ஸில் நம்ம சோஃபார் 4 டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், இந்த டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெசென்ட்லி வி ஆர் இன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் தான் 9வது வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மேக்கிங்லலாம் என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்றத கிளியராக பார்த்துடலாம். ஸோ கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 மேஜர் டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 1 பார்த்துருக்கோம். அதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2 நம்ம பார்த்துருக்கோம். அதையும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இல்லை நியர்லி 30 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேசிக்கான சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிரிட்டிசிசம் அப்படின்ற தலைப்பில் ஒரு 6 மேஜர் கிரிட்டிசிசம் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல், சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 3 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்த தலைப்பை நம்ம பார்த்தது ப்ரியாம்பிள். டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள், இன்க்ரீடியன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் கீவேர்ட்ஸில் வந்து மேஜராக 6 கீவேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சிக்னிஃபிகன்ஸ், ப்ரியாம்பிள் அண்ட் அம்பனபிலிட்டி அப்படின்னு டாபிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 4 அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு அனாலிசிஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம சோஃபார் கம்ப்ளீட் பண்ணது. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஸ் அ பிளேலிஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரியாம்பிள் வேணும் அப்படின்னா, லைக் கீவேர்ட்ஸ் ஃப்ராட்டர்னிட்டி பற்றி நீங்கள் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அது கீழே இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அஸ் அ பிளேலிஸ்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்பெக்டிவ் டாபிக்ஸை இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற பார்ட் 5 தான் பார்த்துட்ருக்கோம். சோஃபார் நம்ம வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட், பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பெங்களாதேஷ், இன்டிகிரேஷன்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்ற எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம நியூ ஸ்டேட் ஆஃப்டர் 1956 அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன், அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா இன் 1956 இருக்கு இல்லையா, இது நம்ம முன்னாடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த 14 ஸ்டேட்ஸ் வந்து எந்த மாதிரியான மாற்றல் லைக் சேஞ்சஸ்குள்ளெல்லாம் போயிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இது பார்த்தா மட்டும்தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக 1 by 1 பார்க்க போகிறோம் இல்லையா. 15th ஸ்டேட், 16th ஸ்டேட் அதெல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆந்திரா ஸ்டேட் தான் 1953ல் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1956ல் மற்ற மாநிலங்கள் எல்லாமே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா,
ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மாநிலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திரா வந்து அன்னைக்கு இருந்த இடம் இன்றைக்கி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி இருக்குது. அசாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அசாம் மட்டும்தான். அதில் மணிப்பூரா திரிபுரா இருக்கு இல்லையா, இந்த 2 தவிர மற்ற எல்லாமே அசாம்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணதான். டோட்டலாக நமக்கு தெரியும் 7 ஸ்டேட்ஸ் வந்து அசாமை சேர்ந்தது அப்படின்னு. ஸோ அசாம்லேருந்து என்னெல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் உருவாயிருக்கு, நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்து உருவான இடங்கள் தான். ஓகே, ஸோ எல்லாமே பைஃப்ரிகேட் ஆகி ஒவ்வொரு இடங்களாக உருவாயிருக்கு. பீகார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படின்ற இடத்த வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, பீகார் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு நமக்கு. பாம்பே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஒரே இடத்த தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பைஃப்ரிகேட் ஆனது 1956க்கு அப்புறமா உருவானது 15வது மாநிலமாக குஜராத் தான் உருவாயிருக்கும். ஸோ மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படின்ற மாதிரி 2 இடங்களாக ஸ்ப்ளிட் ஆகிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. கேரளா எந்த விதமான மாற்றுதலுக்குள்ளேயும் போகலை. மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் அப்படின்ற இடத்த அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸ்குள்ளேயும் போகலை. லைக் அதனோட பெயர் மட்டும் மாற்றமாயிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. மைசூர் பார்த்தீங்கன்னா சேம், எந்த விதமான பைஃபோரிகேஷனுக்குள்ளேயும் போகலை, நேம் சேஞ்ச் மட்டும் ஆயிருக்கு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு, கர்நாடகா. ஒடிசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் அதுவும் நமக்கு வந்து பெயர் சேஞ்சஸ் தான், ஒடிசா அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் அடைந்திருக்கு. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து ஹரியானா எடுத்திருக்காங்க. அண்டு சண்டிகர் யூடியாக இருக்கக்கூடிய சண்டிகரும் பஞ்சாப் ஏரியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது தான். ராஜஸ்தான் எந்த விதமான சேஞ்சஸ்குள்ளேயும் போகலை, பெயர் மாற்றமும் போகலை, அண்ட் தென் பைஃப்ரிகேஷனுக்குள்ளேயும் போகலை. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட். வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் லைக் சேம் தான், எந்த விதமான சேஞ்சஸ்குள்ளேயும் போகலை. ஸோ இதுதான் வந்து 14 ஸ்டேட்ஸ் இன்னைக்கு 28ஆக மாறி இருக்கிறதுக்கான காரணம். ஸோ எப்படி நமக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா இடங்கள் என்னமோ சேம் தான், அப்போ இருந்த இடங்கள் தான் இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் லைக் இந்த மாதிரியான சேஞ்சஸ் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்கும். அண்ட் இதில் பாருங்கள் யூனியன் டெரிட்டரிஸ், இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், டெல்லி அண்ட் லட்சத்தீப். இது வந்து அன்னைக்கும் நமக்கு யூடியாக இருந்துச்சு, ப்ரெசன்ட்லி 2021லையும் நம்மக்கிட்ட அது யூடியாக இருக்குது. ஓகே, அந்தமான், லட்சத்தீப் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் டெல்லி, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இந்த 3மே வந்து 1956லேயுமே யூடி தான், இன்றைக்கும் யூடி தான். ஆனால் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுராலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேருமே வந்து ஸ்டேட்டோட வாங்கிட்டாங்க, மாநில அந்தஸ்தை வாங்கியாச்சு. ஸோ அப்போ நமக்கு இப்போ ஆட் பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், பஞ்சாப்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அது யூடியாக இருக்குது. அது போக நம்ம ஆக்குபை பண்ண டெரிட்டரிஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அதுக்கப்புறமா வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி, பாண்டிச்சேரி அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ புதுச்சேரின்னு சொல்லக்கூடியது ஃப்ரெஞ்ச் கிட்டேருந்து வாங்கியிருப்போம். அண்ட் 6வது இடம் வந்து டாமன் டையூ, தாதர் நார் ஹவாலி, எல்லாமே சேர்த்து ஒரு ஏரியாவாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அது 6வது டெரிட்டரி வச்சுக்கோங்க. 7 and 8 என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்டேட்ஹுட்ல இருந்து அதை யூடியாக கன்வெர்ட் பண்ணி 2ஆக பைஃபுரிகேட் பண்ணி 2 யூடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம். ஓகேவா, ஸோ நமக்கு 28, 14, 6 அப்படின்னு இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் 28, 8ன்னு எப்படி மாறுச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு மாநிலங்களாக எப்படி பிரித்தாங்க, மீன் பைஃப்ரிகேஷனுக்குள்ளே ஏன் போச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் தென் 15th ஸ்டேட் என்னது, 16th ஸ்டேட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் 1956. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். Even after the large-scale reorganization of the states in 1956, the political map of India underwent continuous changes due to the pressure of popular agitations and political conditions. இந்தியாவில் வந்து 1956 மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். அப்படி இருந்துமே அதுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக 1956 இருக்கிற ஒரு 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் மாநிலத்தை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸான சேஞ்சஸ் அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா பாப்புலர் அஜிடேஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் சில அதிருப்திகள், எங்களை நீங்கள் தனியாக ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சில குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைபாடுகள் எல்லாமே ஒரு அஜிடேஷனாக மாறி
அந்த ப்ரெஷரில் தான் இவங்க வந்து மறுபடியும் ஒரு பைஃபுரிகேஷனுக்குள்ளே போகிற மாதிரி ஆச்சு. சில இடங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணாங்க பின்னாடி. பட் ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது 1956 இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வருடத்துக்குள்ள நடந்த மாற்றங்கள் எல்லாமே பெரும்பாலும் மக்களுடைய போராட்டத்தின் பெயரில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். ஸோ த டிமாண்ட் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் சம் மோர் ஸ்டேட் on the basis of language or cultural homogeneity resulted in the bifurcation of existing states அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட் மெயினாக வந்து லாங்குவேஜ் அடிப்படையில் தான் முதல்ல வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி அண்ட் இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது கலாச்சாரம், எங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் இருக்கிற மாநிலத்திலேருந்து வேறுபட்டு இருக்குது, நாங்களாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கோம், ஸோ எங்களுக்கு தனி அடையாளம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பித்தாங்க. பின்னாடி நிர்வாக ரீதியாக பெரிய ஏரியாவாக இருக்கிறத நிர்வாக ரீதியாக ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய 14 ஸ்டேட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு 28 மாநிலங்களாக மாறி இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 15th ஸ்டேட்லேருந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். இவங்களை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா, பாம்பே அப்படின்னு ஒரு டெரிட்டரி இருந்துச்சு இல்லையா, அந்த பாம்பே அப்படின்னு டெரிட்டரி தான் இப்போ நமக்கு மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தாக மாறுது. லைக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாம்பேயில் மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளும் இருப்பாங்க, குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளும் இருந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபஸி அலி கமிஷன் வந்து 1 language 1 state அப்படின்ற பாலிசியை வந்து வேண்டான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம அதை அலாட் பண்ணிக்கல. அப்படி பண்ணியிருந்தோன்னா நமக்கு அப்போவே குஜராத் தனியாக உருவாக்கியிருப்போம். அதனால் மராத்தி as well as குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளை ஒன்றா சேர்த்து தான் பாம்பேன்னு அறிவித்தாங்க. பட் பின்னாடி வந்து குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கவும் அவங்கள தனியாக ஸ்பிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 1960 in 1960 the bilingual state of Bombay was divided into 2 separate states in the name of Maharashtra for Marathi speaking people and Gujarat for Gujarati speaking people. Okay, so Gujarat was established as the 15th state of Indian Union. So நிறைய பேர் கேட்கலாம், பாம்பேல இருந்து மகாராஷ்டிரா குஜராத் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன் நம்ம வந்து மகாராஷ்டிரா 15th சொல்லிட்டு குஜராத் 16 சொல்லாமல் நம்ம 15th ஸ்டேட்டாக குஜராத்தை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். பாம்பே அப்படின்னு இருந்த இடத்த தான் அப்படியே மகாராஷ்டிராவாக மாற்றினாங்க. ஓகேவா, பாம்பே அப்படின்னு இருக்கிற ஏரியாவுக்கு பேர் மகாராஷ்டிரான்னு மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் மட்டும் தனியாக பிரித்து குஜராத் மாநிலத்தை உருவாக்குனாங்க. ஸோ புது ஸ்டேட்டாக உருவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அப்படின்ற இடம் தான். ஸோ அதனால் நமக்கு குஜராத் வந்து 15th ஸ்டேட்டாக இந்தியாவில் வந்துருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 14 ஸ்டேட்ஸுமே நீங்கள் பர்டிகுலர் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் 15வது மாநிலத்தில் இருந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய 28, 29வது மாநிலங்கள் வரைக்குமே நீங்கள் ப்ராப்பராக ஆர்டரில் படிக்கணும். அதாவது 15 என்னது, 16 என்ன, 17 என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டராக படிக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே இது வந்து குரானாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதனால 15th ஸ்டேட் குஜராத் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாத்ரா அண்ட் நாகர் ஹவாலி. இவங்களை எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும்? ஏன்னா 1961 தான் இது சம்மந்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து வருது. முன்னாடி நம்ம இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம், எப்பெல்லாம் திருத்தம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் பேர் மாற்றம் செய்ய போகிறீங்க, இல்லைனா 2 இடங்களை வந்து 3ஆக மாற்ற போகிறீங்க, 3ஆக இருக்கிறத 1ஆக மாற்ற போகிறீங்க, எந்த விதமான சேஞ்சஸ் நீங்கள் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா பண்ணும்போது உங்களுக்கு திருத்தம் தேவையில்லை, அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லை. ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒரு இடத்த நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு சொந்தமான ஒரு இடம், ஒரு டெரிட்டரியை நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க, இந்தியாவுக்குள்ள ஒரு அட்மிஷனாக வரப்போகுது அப்படின்ற போது கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட் மூலயமா, திருத்தம் மூலயமா தான் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்த நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல திருத்தம் தேவைப்படும். ஸோ இந்தியாவுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு மாற்றத்துக்கு நீங்கள் திருத்தம் தேவைப்படாது. பட் வெளிநாட்டுக்கு சொந்தமான இடத்த வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அப்போ மட்டும் நமக்கு அமெண்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த தாத்ரா நாகர் ஹவாலி அப்படின்றதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10th அமெண்ட்மெண்ட், 10th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1961 அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. The Portuguese ruled this territory until its liberation in 1954. 1954 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோடைய கட்டுப்பாட்டில் தான் கோவா, டாமன் டையூ, தாத்ரா நாகர் ஹவாலி இந்த 3 இடங்களுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. Subsequently,
The administration was carried on till 1961 by an administrator chosen by the people themselves. 1954லேருந்து 1961 வரைக்கும் அந்த 7 வருடங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த நிர்வாகியால் அந்த இடங்கள் வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கு. Subsequently, the administration was carried on till 1961 by the administrator chosen by the people themselves. மக்கள் தேர்ந்தெடுத்த நிர்வாகி தான் அவங்கள ரூல் பண்ணியிருக்காங்க. It was converted into an union territory of India by the 10th Constitutional Amendment Act of 1961. ஸோ இந்தியாவில் எப்போவுமே நம்ம ஒரு புதிய இடத்த நம்ம வந்து ஆக்குபை பண்ண போகிறோம், இல்லை நமக்கு சொந்தமாக மாற்றிக்க போகிறோம் அப்படின்ற போது அதை எடுத்த உடனே நம்ம ஸ்டேட்டோட அந்தஸ்து கொடுக்க மாட்டோம், யூனியன் பிரதேசமாக தான் அறிவிப்போம். பின்னாடி அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கக்கூடிய தேவைகள் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்டேட்டோட அப்படின்ற அந்தஸ்தை கொடுப்போம். அதே மாதிரி தாதர் நாகர் ஹவாலி அப்படின்ற இடத்த 10வது அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க. ஸோ 1961 தான் இது நடக்குது. அதனால தான் நம்ம 2வது இன்ஃபர்மேஷனாக இதை பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா 1954 லிபரேட் ஆகுறாங்க. போர்ச்சுகீஸ் கிட்டே இருந்து நம்ம அந்த இடத்த வாங்கிக்கிட்டோம். ஆனால் ஒரு 7 வருடங்கள் வந்து அந்த லோக்கல் பீப்புள் மக்களுடைய நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அஃபிஷியலாக நம்மளோட இந்திய நாட்டோட நம்ம அதை மர்ஜ் பண்ணிக்கிட்டது 1961 10வது அமெண்ட்மெண்ட் மூலயமா நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுவும் யூனியன் பிரதேசமாக தான் சேர்த்துக்கிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோ. அடுத்து பார்க்க போகிறது கோவா, டாமன் அண்ட் டையூ. இந்தியா acquired these 3 territories from the Portuguese by the means of a police action in 1961. ஓகேவா? ஸோ கோவா, டாமன், டையூ மட்டும்தான் நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூலிமா வாங்கிக்கிட்டோம். தாதர் அண்ட் நாகர் ஹவாலி அப்படின்றது நமக்கு 1954 நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாருமே மொத்தமாக படிக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 1954 எல்லாமே தான் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. தாத்ரா நாகர் ஹவாலி இடங்கள் மட்டும்தான் நமக்கு 1954 லிபரேட் ஆகுது. அண்ட் மக்களே தேர்ந்தெடுத்த நிர்வாகி வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி இந்தியா கூட மர்ஜ் ஆயிட்டாங்க. ஆனால் கோவா, டாமன், டையூ இந்த 3 இடங்களுமே நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு தான் நமக்கு சொந்தமாக மாற்றிக்கிட்டோம். ஏன்னா இந்தியா ஒன்ஸ் இண்டிபெண்டன்ஸாக சாவரினாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் போர்ச்சுகீஸ் கிட்ட சில டெரிட்டரிஸ் இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் கிட்ட சில டெரிட்டரிஸ் இருந்துச்சு. போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோவா, டாமன், டையூ, தாதர் நாகர் ஹவாலி இது எல்லாமே போர்ச்சுகீஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி அப்படின்றது வந்து பாண்டிச்சேரி, மகி, யானம், காரைக்கால் இந்த இடங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பாண்டிச்சேரி. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஃபாரின் டெரிட்டரிஸ் எதுவுமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கு உட்பட்ட நிலங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து வாங்கி ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நட்புணர்வில் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. போர்ச்சுகீஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா டினை பண்ணுறாங்க, நாங்கள் தரமாட்டோம், இது எங்களோட டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுனால மிலிட்ரி ஃபோர்ஸை அனுப்பி ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு ஒரு பண்ணியிருப்பாங்க, டிசம்பர் மாதம் பண்ணியிருப்பாங்க. கண்டினியூஸாக 36 மணி நேரம் நடந்த போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து போராடி தான் நம்ம இந்த கோவா, டாமன், டையூ அப்படின்ற இடத்த நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்தியா acquired these 3 territories from the Portuguese by means of police action in 1961. ஸோ இவங்களுக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றத கொடுக்காம யூனியன் பிரதேசம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. They were constituted as a union territory by the 12th Constitutional Amendment Act of 1962. 1962 12வது அரசியலமைப்பு திருத்தம் ஏற்படுத்தி அது மூலயமா கோவா, டாமன், டையூவை நம்மளுடைய யூனியன் பிரதேசமாக நம்ம அறிவிச்சிட்டோம். Later in 1987 கோவா வாஸ் கன்ஃபர்ட் அஸ் அ ஸ்டேட்ஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1987 தான் கோவாவுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. டாமன் டையூக்கு இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி அப்படின்ற அந்தஸ்து தான் இருக்குது. டாமன் டையூ வாஸ் மேட் அ செப்பரேட் யூனியன் டெரிட்டரி. ஸோ தாதர் நாகர் ஹவாலி ஃபஸ்ட்டே நமக்கு யூடியாக வந்துருச்சு. கோவா, டாமன் டையூ இவங்க 3 பேருமே சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1987 அதாவது 1962 ஆரம்பித்து 1987 வரைக்குமே அவங்க எல்லாருமே யூடியாக தான் இருந்திருக்காங்க. பின்னாடி கோவாவுக்கு மட்டும் யூடி அந்தஸ்து கொடுத்தாச்சு, ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து கொடுத்தாச்சு. டாமன் டையூவை ஒரு யூடியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அடுத்து 3வது நடந்த மாற்றம். சோஃபார் நம்ம வந்து மகாராஷ்டிரா, குஜராத் பார்த்துருக்கோம், செகண்ட் தாத்ரா நாகர் ஹவாலி பார்த்துருக்கோம், அண்ட் இப்போ வந்து கோவா, டாமன் அண்ட் டையூ பார்த்துருக்கோம். 2 அமெண்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 10th அமெண்ட்மெண்ட் அண்ட் 12th அமெண்ட்மெண்ட். அடுத்து பார்க்கலாம் புதுச்சேரி, பிரெஞ்சு கிட்டேருந்து வாங்கின இடம். Territory of Puducherry comprises the
ஃபார்மர் ஃப்ரெஞ்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இந்தியா known as புதுச்சேரி, காரைக்கால், மகி, யானம். இந்த 4 இடங்கள் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி. புதுச்சேரி அண்ட் காரைக்கால் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மகி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரளாவில் இருக்கும். யானம் அப்படின்றது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய இடங்கள். ஓகே, ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு புதுச்சேரி அப்படின்றது. The French handed over this territory to India in 1954. லைக் தாதர் அண்ட் நாகர் ஹவாலி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே டைமில் இந்தியா கிட்ட அந்த டெரிட்டரியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. Subsequently, it was administered as a acquired territory till 1962. 1962 வரைக்குமே acquired territory அப்படின்ற பெயரில் தான் இதை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. When it was made a union territory by the 14th Amendment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14வது அரசியலமைப்பு திருத்தம் ஏற்படுத்தி தான் அதை நம்ம யூனியன் பிரதேசம் அறிவிச்சிருக்கோம். 1954லேருந்து 1962 வரைக்கும் பார்த்திங்கன்னா அது அக்வயர்ட் டெரிட்டரி அப்படின்ற பெயரில் தான் நம்ம ரூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, காரைக்கால், மகி, யானம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து பார்க்கலாம் நாகாலாந்து அப்படின்ற ஸ்டேட். In 1963, the state of Nagaland was formed by taking the Naga Hills and Tuansang area out of the state of Assam. நான் முன்னாடியே சொன்னேன், அசாமில் இருந்து பார்த்தீங்கன்னா மணிப்புரா, திரிபுரா, அசாம் இவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அருணாச்சல் பிரதேசா இருக்கட்டும் அண்ட் நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா இவங்க எல்லாருமே வந்து அசாமில் இருந்து ஸ்பிளிட் ஆகி எடுக்கப்பட்ட மாநிலங்கள் தான். ஸோ நாகாலாந்து பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக இந்த பைஃபரிகேஷன் தான் உருவாகுறாங்க. திஸ் வாஸ் டன் டு சாட்டிஸ்ஃபை தி மூவ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்டைல் நாகாஸ். நாகாஸ் அப்படின்னு ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் இந்த பைஃபரிகேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்து அசாமில் இருந்து நாகாலாண்டை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நாகா ஹில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களும் டுவான்சாங் ஏரியா அப்படின்னு இருக்கும். இந்த இடங்களை மட்டும் அசாம் கிட்ட இருந்து ஸ்பிளிட் பண்ணி நாகாலாந்து அப்படின்ற ஒரு புதிய இடத்த வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது இந்தியாவில் ஆரம்பிக்கும் போதே லைக் ஸ்பிளிட் பண்ணி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டேட்டோட அந்தஸ்து தான் ரீச் பண்ணுது, யூனியன் பிரதேசம்லாம் இல்லை. However, before giving Nagaland the status of 16th state of Indian Union, it was placed under the control of Governor of Assam in 1961. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அசாம் கிட்ட தான் இருந்தாங்க. 1961 வந்து பார்த்தீங்கன்னா டில் அந்த டைம் வரைக்குமே கவர்னர் ஆஃப் அசாம் தான் இதை நாகாலாந்து ஏரியாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாரு. 1963 நம்ம தனியாக ஸ்பிளிட் பண்ணி இவங்களுக்கு 16வது மாநிலம், இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட 16th ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்டஸை நாகாலாந்துக்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் நாகாலாந்து உருவாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹரியானா, சண்டிகர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இடங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். In 1966, the state of Punjab was bifurcated to create Haryana, the 17th state of Indian Union and the Union Territory of Chandigarh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் அப்படின்ற ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் அப்படின்ற ஒரு 3 டிவிஷன்ஸில் தான் இன்றைக்கி வந்து இருக்குது. இந்த 3 இடங்களும் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பஞ்சாபாகவும், ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஹரியானாலையும், அண்ட் சண்டிகர் பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக ஒரு லேண்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருப்போம். அது பார்க்கலாம் என்னென்னு. ஸோ in 1966, the state of Punjab was bifurcated to create Haryana, the 17th state of Indian Union. ஸோ குஜராத் வந்து 15th ஸ்டேட், 16 பொறுத்த வரைக்கும் நாகாலாந்து அண்ட் 17 பொறுத்த வரைக்கும் ஹரியானா. ஆனால் அதில் இருந்தால் யூனியன் டெரிட்டரி சண்டிகர் அப்படின்றத ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பைஃபரிகேஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எப்படி இந்த டிமாண்ட் உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ஃபாலோட் தி டிமாண்ட் ஃபார் அ செப்பரேட் சீக் ஹோம்லேண்ட், பஞ்சாபி சுபா அப்படின்னு சொல்லுவாங்க. அகாலி தால் அப்படின்றவங்க இதை ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா தாரா சிங் அப்படின்றவர். அதாவது சீக்கிசமை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தனியாக வந்து ஒரு இடம் வரும், ஒரு அங்கீகாரம் வேணும், வேறு யாருமே அதில் வந்து கலந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் உருவாகுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாப் அப்படின்ற ஏரியாவில் பஞ்சாபி அதாவது சீக் ஹோம்லேண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்காங்களே அதை மட்டும் பஞ்சாபாக வச்சுட்டு மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை தனியாக ஹரியானாவாகவும் அண்ட் சண்டிகர் அப்படின்ற ஏரியாவை வந்து யூனியன் பிரதேசமாகவும் அறிவிச்சிடுறாங்க. ஸோ சீக் ஹோம்லேண்ட் யார் இந்த டிமாண்டை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அகாலி தால் அப்படின்றவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தலைமை வகித்தவர் வந்து தாரா சிங் அப்படின்றவர்.
ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஷா கமிஷன் 1966 ஷா கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் தான் பஞ்சாபி ஸ்பீக்கிங் ஏரியாஸ் வேர் கான்ஸ்டிடியூட்டட் இன்டு யூனிலிங்குவல் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே ஹரியானா ஸ்டேட் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டு, அண்ட் மற்றபடி இந்த ஹில் ஏரியாஸ் இருக்கும், குன்று பகுதிகள் அப்படின்னு இருக்கும், அந்த ஏரியாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஆல்ரெடி அது வந்து யூனியன் பிரதேசமாக இந்தியாவில் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து யூடியாக இருக்குது. அந்த யூடி கூட இந்த குன்று பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் ஏரியாவில் இருந்து அந்த பகுதிகளை ஹிமாச்சலோட அட்டாச் பண்ணிடுறாங்க. ஓகே, ஹில் ஏரியாஸ் வேர் மர்ஜ்டு வித் தி அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் அது வரைக்கும் யூடியாக இருந்தது, இந்த மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டேட்ஹுட்டாக மாறுது. ஓகே, இந்த ஹில் ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாப் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் யூடி தான். சேர்ந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்தியாவுடைய 18வது மாநிலமாக அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. 18th ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான். இன் 1971 த யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வாஸ் எலிவேட்டட் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் 18th ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன். ஸோ இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தது 15th ஸ்டேட் என்னது, 16, 17, 18 குஜராத், நாகாலாந்து அண்ட் தென் ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த 4 தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் மட்டுமே நம்ம இன்றைக்கி பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து சிக்கிம் ஆரம்பிக்கும். ஓகே, சிக்கிமுக்கு முன்னாடி சில இடங்கள் இருக்கும், அதுலேருந்து நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம கிளியராக பார்த்துப்போம், அண்ட் தென் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கிளியராக உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும், யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க யார் செகண்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் நம்ம கிளியராக இன்றைக்கி ஞாபகம் வச்சுப்போம். நியூ ஸ்டேட்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956. இப்போ நீங்கள் எந்த கண்டென்ட் படிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன்ஸில் இது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1956 வரைக்கும் நமக்கு தெரியும், 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூடி தெரியும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டைம் பைஃபுரிகேஷன் வந்தது 1960 தான் வருது. 16th பார்த்தீங்கன்னா பாம்பே அப்படின்ற டெரிட்டரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று குஜராத். ஸோ இது வந்து மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருமே மகாராஷ்டிராலையும், குஜராத்தி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே குஜராத்லேயும் வராங்க. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா பாம்பே அப்படின்ற இடம் இப்போ மகாராஷ்டிராவாக மாறிடுச்சு. குஜராத் ஸ்பீக்கிங் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து இந்தியாவுடைய 15வது மாநிலம் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 15th ஸ்டேட் அப்படின்றது இந்தியாவில் எதுன்னா குஜராத் அப்படின்றது தான். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 1961 தாத்ரா அண்ட் நாகர் ஹவாலி. தாத்ரா அண்ட் நாகர் ஹவாலி அப்படின்றது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 1954 என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா லிபரேஷன் ஆயிடுறாங்க. 1954 தே காட் லிபரேட்டட், ஃப்ரீடம் கிடச்சிருது. 1961 வரைக்கும் அங்கே நிர்வகிக்கப்பட்ட ஒரு நிர்வாகி மூலியமாக, மக்கள் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாகி மூலியமாக அந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. 1961 என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் 10வது திருத்தம் 10th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்தியாவுடைய யூனியன் பிரதேசம் அப்படின்ற அங்கீகாரத்தை தாத்ரா நாகர் ஹவாலிக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரி அப்படின்ற அங்கீகாரம் தாத்ரா நாகர் ஹவாலிக்கு கிடைக்குது. இன்னைக்கு வரைக்குமே அவங்க யூனியன் பிரதேசமாக தான் இந்தியாவில் இருக்காங்க. இது வந்து தாத்ரா நாகர் ஹவாலி சம்மந்தப்பட்டது. அடுத்து 1962 இதில் வந்து கோவா, டாமன் அண்ட் டையூ இந்த 3 இடங்களுமே நம்ம போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து மிலிட்ரி ஆக்ஷன் மூலிமா வாங்கிப்போம். ஓகேவா, பை மீன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன். பீஸ்ஃபுல்லாக நம்ம வாங்கலை, போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம அவங்ககிட்ட நம்ம ஆக்குபை பண்ணோம். அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொன்னேன். 36 மணி நேரம் தொடர்ந்து போராடி தான் நம்ம அந்த இடங்களை வந்து ரீச் பண்ணோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கோவா, டாமன், டையூ அவங்கள வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அண்ட் 1961 போலீஸ் ஆக்ஷன் மூலிமா நடக்குது, கேப்சர் பண்ணியாச்சு. 12th அமெண்ட்மெண்ட் பிளேஸ் பண்ணுறாங்க. 12வது அமெண்ட்மெண்ட் 12th அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவுடைய யூனியன் பிரதேசம் அப்படின்ற அங்கீகாரம் இதுக்கு கொடுக்கப்படுது. ஓகேவா, யூனியன் டெரிட்டரி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கோவா, டாமன், டையூ 3 பேருக்குமே கிடைக்குது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1985ல் ஸோ 1987ல் இந்த யூனியன் பிரதேசமாக இருக்கிறத கோவாவை ஸ்டேட்ஹுட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது நம்ம பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம். இந்தியாவுடைய ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோவா வந்து வருது. டாமன் டையூ வந்து ஒரே யூடியாக வந்து கொண்டு வந்துடுறாங்க. டாமன் அண்ட் டையூ வந்து யூடியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டாமன் டையூ தனி யூடி, தாதர் நார் ஹவாலி தனி யூடி. 2020 தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே நம்ம மர்ஜ் பண்ணி ஒரு யூனியன் பிரதேசமாக கொண்டு வந்தோம். இது வந்து கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ 1960, 61, 62ல் தாதர் நார் ஹவாலி, கோவா, டாமன் டையூ இவங்க வந்து எந்த மாதிரியான மாற்றத்துக்குள்ளே போயிருக்காங்க அது வரைக்குமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைக் அடுத்த ஸ்டேட்ஸ் வந்து என்னன்றது பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்து நாகாலாந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலாக பாயிண்ட் வந்து ஆட் பண்ணல. ஸோ தனி ஸ்லைடு ஏதாவது ஆட் பண்ண முடியுமா? ஸோ நம்ம இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். பிகாஸ் நான் ஒரு ஸ்லைடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1963ல் என்ன மாதிரியான சேஞ்சஸ், இதுக்கப்புறமா 2 தான் நமக்கு ஈஸி தான். ஸோ 1963 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1963 பொறுத்த வரைக்கும் நாகாலாந்து அப்படின்றத உருவாக்குறாங்க. ஸோ எப்படி உருவாகுது? இந்தியாவுடைய 16வது மாநிலமாக நாகாலாந்து உருவாகுது. ஸோ இதனுடைய உருவாக்கம் வந்து அசாமில் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வராங்க. அசாம் ஏரியா இருக்கு இல்லையா, அதில் இருந்து நாகா ஹில்ஸ், அசாமில் இருந்து நாகா ஹில்ஸ் அண்ட் இன்னொரு ஏரியா வந்து டுவான்சாங் ஏரியா. இந்த 2 இடங்களுமே ஸ்ப்ளிட் பண்ணி மர்ஜ் பண்ணி தான் நாகாலாண்டை உருவாக்குறாங்க. ஓகே, இது வந்து நாகாலாண்டாக இந்தியாவில் உருவாகுது. 16வது மாநிலமாக இந்தியாவில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இது வந்து 1963ல் இந்தியாவுடைய 16th ஸ்டேட் அப்படின்ற அங்கீகாரம் நாகாலாந்துக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1966ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 1966. ஸோ இந்த வருஷம் வந்து பஞ்சாப் ஏரியா வந்து 3 விதமான கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போகுது. பஞ்சாப் அப்படின்றது பஞ்சாப் தனியாகவும், ஹரியானா அண்ட் சண்டிகர். ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புள், அதாவது சீக் பீப்புள் இருப்பாங்களே அவங்க, அகாலி தால் அப்படின்ற அமைப்பு வந்து தங்களுக்கு தனி இடம் வேணும்னு கேட்டு போராடி அண்ட் தாரா சிங் அப்படின்ற தலைமைகளில் அது நடக்குது. அவங்க அதோட ரிசல்ட்டாக தான் பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புளும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பஞ்சாபை உருவாக்குறாங்க. ஹரியானா பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை ஸ்ப்ளிட் பண்ணி ஹரியானா உருவாக்கியாச்சு. சண்டிகரை பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவை யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிடுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா பஞ்சாப் ஏரியாவில் சில ஹில் ஏரியாஸ் இருக்குது, குன்று பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹில் ஏரியாஸ். இந்த ஹில் ஏரியாஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஹிமாச்சல் பிரதேஷோட மர்ஜ் பண்ணுறாங்க. அப்படி மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா அது வரைக்குமா யூடியாக இருந்தது, இப்போ ஸ்டேட்டோட ரீச் பண்ணுது. ஹரியானா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய 17th ஸ்டேட். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டில் யூடியாக இருந்தது. இப்போ இந்த ஏரியாஸோட மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவுடைய 18வது மாநிலமாக ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து உருவாகுது. 18th ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பார்த்த நோட்ஸ். ஸோ 1960லேருந்து ஆரம்பித்து பாம்பே, தாதர் நார் ஹவாலி, கோவா, டாமன் டையூ, நாகாலாந்து அண்ட் ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த ஏரியாஸ் எல்லாமே எப்படி ஸ்ப்ளிட் ஆனாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கிளியராக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 14 ஸ்டேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15th வந்தது குஜராத். எப்பவுமே இந்த ஆர்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 16th வந்தது நாகாலாந்து. 17th வந்தது ஹரியானா. 18th வந்தது ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் வந்து யூடியாக இருந்து ஸ்டேட்டோட வராங்க. ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த நோட்ஸ். 19லேருந்து 28 வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அடுத்த தலைப்பு வந்து பார்ட் பி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஓகேவா? நியூ ஸ்டேட் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956 அப்படின்றதோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ் அப்படின்றது பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஸோ பார்ட் 2 வீடியோ தான் நம்மளுடைய அடுத்த தலைப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.